இந்த இமேஜை பாருங்கள். ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரம்ப் அவர்கள் பகிர்ந்துக்கிட்ட இமேஜ் இது. தன்னைத்தானே ஜீசஸ் கிரைஸ்டாக நினச்சி இந்த இமேஜை வந்து அவர் போட்டிருந்தார். இந்த இமேஜை பார்த்து ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. அந்த இமேஜ் அதுக்கப்புறமா அவர் டெலீட் பண்ணிட்டார். கேட்டதுக்கு அது நான் டாக்டராக வந்திருக்கேன்னு நினச்சேன், நான் டாக்டராக இருந்து ஒருத்தனை குணமாக்குறேங்கிற மாதிரி இருக்குன்னு தான் நினச்சேன், நான் ஜீசஸ் கிரைஸ்ட் அதில் இருக்கேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அடித்தார். ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் யோசிச்சு பாரு, வார்த்தைகள் எப்படி இருக்கும், அந்த புறம்போக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி. அப்படி ட்ரம்ப் குணமாக்குறது யாருன்னு பார்த்தா எப்ஸ்டீன் மாதிரியே இருக்குது அப்படின்னு இன்னும் ஒரு சில பேர் வந்து கிளப்பி விட்டு ட்ரம்ப்பை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இதோட நின்னாரான்னு பார்த்தா இல்லை. தன்னைத்தானே போப்பா வந்து அவர் இமேஜை ஷேர் பண்ணார். போப்பு கிட்ட வந்து உரண்டை இழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். போப்புக்கெலாம் என்ன தெரியும் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்கார். ஈரான் போரில் இவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது தான் அல்டிமேட் ட்விஸ்ட்டாக இருக்குது. ஈரான் இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்களுக்கான பாசிட்டிவ் சைடை வந்து இன்னும் அதிகமாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு தெரிஞ்சது கூட கிறிஸ்தவத்தை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ட்ரம்ப்புக்கு தெரியல போப்புக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு. போப்புங்கிறவர் யார், கிறிஸ்தவர்களுக்கு அவர் யார், போப்புக்கான பவர்லாம் என்னென்ன தான் இருக்குது, முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். ஈரான் போரில் ட்ரம்ப்புக்கும் போப்புக்கும் நடக்கக்கூடிய சண்டை என்ன, போப்புக்கு அப்படி என்ன தான் பவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. இந்த போரை வச்சு ஏகப்பட்ட கண்டென்ட் போடக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸை விட உச்சபட்சமான கண்டென்ட் போடக்கூடிய ஒரே கண்டென்ட் கிரியேட்டர் மிஸ்டர் ட்ரம்ப் தான். என்ன மாதிரி கண்டென்ட்லாம் இருக்குது. அவர் பண்ணுற அந்த காமெடி கண்டென்ட்லாம் பார்த்து அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ்லாம் கூட அப்படி என்ன சரக்கு தாயே அவர் அடிக்கிறாரு அப்படின்னு போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப்புக்கு எப்போல்லாம் வந்து அவருடைய பேருங்கிறது டேமேஜ் ஆகுதோ இல்லை அவரால் சரியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலையோ அப்போல்லாம் அவர் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன, பைபிளை கையில் பிடிச்சிக்கிட்டு மில்க் மனோகரன் மாதிரி கர்த்தர் தான் என்னை கார் வாங்க சொன்னாருங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் என்னை இயேசு கிறிஸ்து தான் பண்ண சொன்னார் அப்படின்னு ஒரு டைலாக் விடுவார். அப்படி விடுறதோடு மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸையும் வர வச்சு அவர் ஷோல்டரில் கையை வச்சு ஒரு ப்ரேயரை ஒன்று போடுவார். எல்லாமே கர்த்தருக்காக தான் பண்ணுறோம், கடவுள் உங்களோட இருக்காருங்கிற மாதிரியான ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுவார். பார்க்குற எல்லாருக்கும் புல்லரிச்சு போய் சில்லறையை செதற விட்டு ஆஹா இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்டியன் பிரசிடென்ட்டப்பா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாடிடுவாங்க. அப்படி ட்ரம்ப் எது பண்ணாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ், கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் கூட இப்போ ட்ரம்ப்பை போட்டு உதன்னு உதச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் 2 முக்கியமான ஒரு இமேஜை அவர் ஷேர் பண்ணது தான். அதை ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் போப். தற்போதைய போப்பாண்டவரான 14ஆம் லியோ அவர் பேருக்கேற்ற மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் அப்படிங்கிறத விட்டார். உலக நாடுகள் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத போருங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார். குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கண்டனம் அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருந்தார். இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு போய் ட்ரம்ப் கிட்ட கேட்டப்போ போப்புக்கெலாம் என்னதாங்க தெரியும், அவருக்கு யாராவது சொல்லிக் கொடுங்க, அரசியல் பற்றிலாம் அவர் ஒன்றும் தெரியாது, அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு எதிராக பேசக்கூடிய ஒருத்தர்லாம் வந்து எனக்கு போப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் அவரை வந்து அமைதியாக இருக்கிறது தான் அவருக்கு நல்லதுன்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டார். இதை கேட்டு அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. போப்பு என்ன அப்படி பேசுகிறார் இவர் அப்படின்னு. இதில் ஹைலைட் என்னென்னா, போப் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவராக மட்டும் கருதப்படலை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் மரியாதையாக மதிக்கக்கூடிய ஒரு பதவியில் ஒரு முகமாக இருக்கிறாரு போப். அவரை வந்து ட்ரம்ப் இப்படி பேசினது எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தத்தையும் கோபத்தையும் உருவாக்குச்சு. சரி, இதோட போப் ஏதோ சொல்கிறாரு அதோட முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா இல்லை. உடனே ஒரு போஸ்ட்டை போட்டார் பாருங்க, நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை ஒன்று போட்டார். எல்லாம் என்னையே எப்படி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் எல்லோரும் வந்து கடி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இமீடியட்டாக அந்த போஸ்ட் வந்து டெலீட் பண்ணார். அதாவது எந்த அளவுக்கு அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குன்னா, ஒரு சிவிலைசேஷனே நான் அழிச்சிருவேன், ஒரு நாளில் நினச்சேன்னா அது என்னால் முடியும் அப்படின்னு ஒரு பெரிய டிக்டேட்டர் மாதிரி பேசின அவருடைய அந்த போஸ்ட்டுங்கிறது இன்றைக்கும் இருக்குது அவருடைய சோஷியல் மீடியாவில். ஆனால் இந்த போஸ்ட்டை வந்து அவர் டெலிட் பண்ணிட்டார். அந்தளவுக்கு அவருக்கு பேக் ஃபயர் ஆச்சு. சரி, அந்த பேக் ஃபயர் ஆனப்போ எல்லோரும் போய் கேட்டாங்க, என்ன போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் அது டாக்டர்னுங்க நினச்சேங்க, ஆனால் அது எல்லோரும் ஏசு கிறிஸ்துன்னு புரிஞ்சுருக்குறாங்க, நான் ஏசு கிறிஸ்துவாலாம் அதில் காட்டல, என்ன நான் டாக்டராக தான் காமிச்சேன் அப்படின்னு சொன்னார். இந்த கொந்தளிப்பு அடங்கலைன்னு பார்த்தா இந்த வரேன் அடுத்த ஐட்டத்தோட வரேன் அப்படின்னு அடுத்த ஒரு போஸ்ட்டை போட்டார். அதில் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே போப்பாண்டவரை வந்து வடிவமைச்சு அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். போப்பை இன்னும் அவமானப்படுத்திட்டாருங்க இவர் அப்படின்னு எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. வழக்கமாக தான் மனசுக்கு பிடிச்ச தலைவர், ஹீரோஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி போப்பாண்டவராக ஜீசஸ் கிரைஸ்டாக வந்து டிசைன் பண்ணுறது ஒரு சிலருடைய வழக்கம் தான். அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கும்.
அதை சம்மந்தப்பட்ட லீடர்ஸ் பார்த்தா கூட திட்டுவாங்க, என்ன அப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இல்லை, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுப்பாங்க, வெளியிலலாம் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் தலைவன் ஓப்பனாக அதை போஸ்ட்டாக போடு, என்னை எப்படிலாம் பார்க்குறாங்க பாரு அப்படின்னு அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அதில் தான் இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கார். அதோடு நிற்காமல் போப்புக்கு அகெயின்ஸ்டாக இன்னும் ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ்லாம் வேறு அவர் சொல்லியிருந்தார். போப் கிட்ட போய் இதை கேட்டிருந்தாங்க, என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு. எனக்கு அமெரிக்காவை நினச்சலாம் பயம் இல்லைங்க, எனக்கு மனசில் என்ன பட்டுச்சோ அதை தான் நான் சொல்லுவேன், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு போப். போப்போட இந்த மெசேஜ் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பேக் ஃபயராக அமெரிக்காவுக்குள்ளே இருக்கும். அவருக்கு எதிரான எதிர்வலைகள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஐரோப்பா முழுக்கவுமே இன்னும் அகெயின்ஸ்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போப்புக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா? போப் சொன்னால் இவ்வளவும் கேட்பாங்களா அப்படின்னா, அதுக்கு நம்ம போப்போடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். போப் அப்படிங்கிறத பப்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பப்பாசி அப்படிங்கிற இந்த அமைப்பு முறை அப்படிங்கிறது கிறிஸ்தவம் உருவான சமயத்திலேயே தொடங்க ஆரம்பிச்சது. பேதுரு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு சீடர் இருக்கார். 12 சீடர்களில் பேதுரும் ஒருத்தர். பேதுரு தான் முதல்ல சர்ச்சை ஆரம்பித்தாருங்கிற நம்பிக்கைங்கிறது கிறிஸ்தவத்தில் இருக்குது. அப்படி சர்ச்சை ஆரம்பித்த பீட்டருங்கிற அந்த பேதுரு தான் முதல் போப்பாக கருதப்படுறார். இவர் அடிப்படையில் ஒரு மீனவர். தன்னுடைய மீன்பிடி தொழிலை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிறாரு. அவர் மறைந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா இவர் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கான வேலையை தொடங்குறார். அதனால் போப்புகள் தங்களை இந்த மீனவர்களோட தான் அடையாளப்படுத்திப்பாங்க. மீன்களை வலைவீசி பிடிப்பதைப் போல இயேசு கிறிஸ்துவுக்கான பக்தர்களை வலைவீசி பிடிப்பது தான் இவங்களுடைய வேலை அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் இவங்களுடைய அஃபிஷியல் சீலில் கூட ஒரு ஃபிஷர் மேன் இருப்பார். அந்த அஃபிஷியல் சீலில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷர் மேனுங்கிறது பேதுருவை தான் குறிக்கிது அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவுடைய சீடரான புனித பேதுருவுக்கு அடுத்த இடத்துல அவருடைய பரம்பரையாக நாங்கள் தான் போப்பாக இருக்கோம் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கை. இதில் பரம்பரையாக இருக்குன்னொடனே இவங்களுடைய வாரிசுதாரர்கள் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவருக்கு அடுத்து அதே இடத்துக்கு வந்த மற்ற நபர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு அவங்க இருக்காங்க. யாரால போப்பால் ஆக முடியும்? யாரால் வேணால் போப்பாக முடியும். அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்கணும், கார்டினல் படிப்புங்கிறத படிச்சிருக்கணும், அவர் ஒரு கார்டினலாக வந்திருக்கணும். கார்டினலாக ஆனதுக்கப்புறமா அவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒரு போப்பை தேர்ந்தெடுப்பதுங்கிறது கான்க்ளேவ் மூலமாக நடத்தப்படும். ஒரு போப் மறைந்த பின்னாடி அவர் இறந்த 15லேருந்து 20 நாட்களுக்குள்ளே இந்த கான்க்ளேவ் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அதன் மூலமாக போப் தேர்ந்தெடுக்கிற நிகழ்வுங்கிறது நடத்தப்படும். ஒரு மாளிகைக்குள்ளே போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான கார்டினல்ஸ்லாம் உள்ளே போயிடுவாங்க. அந்த கார்டினல்லேருந்து யார் போப்பாக தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஓட்டெடுப்புங்கிறது நடக்கும். ஒருமித்த ஓட்டெடுப்புங்கிறது வந்தால் தான் போப் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த ஒருமித்த ஓட்டுங்கிறது வரலை அப்படின்னா அந்த ஓட்டெடுப்பு திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாளிகையிலேருந்து போப்பை தேர்ந்தெடுக்காமல் அவங்க வெளியில் வரவே முடியாது. இந்த கார்டினல்ஸ் தங்குறது, சாப்பிட்றது எல்லாமே அந்த மாளிகைக்குள்ளே தான் இருக்கும், போப்பை தேர்ந்தெடுத்து முடிக்கிற வரைக்கும். ஓட்டெடுப்பு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அந்த வாக்குச்சீட்டெல்லாம் எடுத்து கருப்பு புகை வர்ற மாதிரி புகைக்கூண்டில் போடுவாங்க. கருப்பு புகை வந்தது அப்படின்னா போப்பு தேர்ந்தெடுக்கப்படலை. ஒருவேளை போப் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு, வாக்கெடுப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா வெள்ளை புகை வர்ற மாதிரி அந்த வாக்குச்சீட்டெல்லாம் எடுத்து போட்டு எரித்து அதிலேருந்து வெள்ளை புகையை வர வைப்பாங்க. வெள்ளை புகை வந்துருச்சுன்னா போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது வெளியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இது இல்லை, பல லேயர்ஸ் இருக்குது. இது ரொம்ப டீட்டெயிலாக ஒரு திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது அந்த படத்தில் எப்படி டீட்டெயிலாக காட்டப்பட்டிருக்கு, இன்னும் எவ்வளோ லேயர் ஆஃப் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது, அதில் கதை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு முழுமையான அலசலோட நம்ம தேவா சினிமா போகனில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றின முழுமையான டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும், போய் பாருங்கள். போப்பை தேர்ந்தெடுக்கிறதே இவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வாக உலகம் முழுக்க பார்க்கப்படுது. அப்போ போப் எந்த அளவுக்கு முக்கியமான ஒருத்தராக இருந்திருக்காரு பாருங்கள். இது இன்றைக்குன்னு இல்லை, கிறிஸ்தவ வரலாறு முழுக்க போப்புக்கான ஒரு இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக தான் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் கிறிஸ்தவங்கிறது பெரும் வரவேற்பை பெறாத ஒரு மதம். பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் பல விதமான சித்திரவதைகளை சந்தித்தாங்க. அவங்க சர்ச் நடத்துகிறதே ரகசியமான ஒரு அறைக்குள்ளே தான் சர்ச் அப்படிங்கிறதே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வெவ்வேறு மதங்கள் கோல வச்சுக்கிட்டு இருந்துச்சு. கிபி 313 கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு அரசர் கிறிஸ்டியானிட்டியை லீகலாக மாற்றுறாரு. கிறிஸ்டியானிட்டியோடைய மதத்துக்கு அவர் தழுவுறார். அதுக்கப்புறமா தான் கிறிஸ்தவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி அங்கீகாரமும் அடையாளமும் உருவாகுது. அதுக்கப்புறமா ரோமானிய அரசர்கள் கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குனாங்க. மற்ற மதங்கள் எல்லாமே அழிஞ்சு போய் கிறிஸ்தவம் தான் ரோமுடைய மிக முக்கியமான ஒரு மதமாக உருவாகுது. அந்த சமயத்தில் தான் போப்புக்கு ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் இருந்தார்.
அவர் வந்து பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஷப் எல்லாரையுமே போப்புன்னு அழைக்கக்கூடிய ஒரு பழக்கம்ங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறமான காலத்தில் தான் ரோமை உள்ளடக்கிய பிஷப் வந்து போப்பாக கருதப்பட்டார். அவர் தான் இருக்கக்கூடிய எல்லா பிஷப்களையும் விட மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தராக உருவானார். போப் அப்படிங்கிறது பண்டைய லத்தீன் கிரேக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. பப்பா அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் போப் அப்படிங்கிற ஒரு சொல்லுங்கிறது வந்துச்சு. பப்பா அப்படின்னா ஃபாதர்னு அர்த்தம். இப்போ கூட நம்ம சர்ச்சிலலாம் பண்ணிங்கன்னா ஃபாதர் அப்படின்னு அழைக்கிறதான வழக்கமாக இருக்குது. அதே மாதிரி தான் ஐரோப்பிய பகுதிகளில் பப்பா அப்படின்னு ஆரம்பத்தில் அழைச்சாங்க. அதுவே வந்து போப்பா மாறிச்சு. இப்படி உருவான இந்த சர்ச்சுக்கான கட்டமைப்பு, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய போப்புக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் அப்படிங்கிறது கிடச்சது. அரசர்களையும் பேரரசர்களையும் விட பலம் வாய்ந்த பதவி போப்புக்கு தான் இருந்துச்சு. அரசர்களுக்கு முடிசூட்டுவதும் அவங்களுடைய கையில் தான் இருந்துச்சு. ஒரு அரசர் சரியில்லை, அந்த அரசரை வந்து நான் அரசாட்சியிலேருந்து விலக்குறேன்னு ஒரு போப்பால் சொல்ல முடியும். அப்படி ஒரு போப் சொல்லிட்டாருன்னா அந்த அரசருக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது. எல்லாருமே அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து மாற முடியும். அந்த அளவுக்கு போப்புக்கு வந்து ஒரு பெரும் பவருங்கிறது இருந்துச்சு. போப்பும் மதமும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்தில் போப்புடைய பவரை வந்து கொஸ்டின் பண்ணார் ஒரு அரசர். அந்த அரசருடைய பெயர் ஹென்றி. போப்புக்கு பெரிய அளவுக்கு பவர் கிடையாது, அரசருக்கு தான் அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்காக போப்பு கிரெகோரியை எதிர்த்து ராஜதந்திரமாக செயல்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டினவர் ஹென்றி. அவருடைய காலத்துக்கு அப்புறமா போப்புடைய வேல்யூ குறைஞ்சது. அந்த போப்புடைய வேல்யூவை மறுபடியும் அதிகமாக்கணும், போப்புடைய பவர் வந்து எந்த காலத்துலையும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அடுத்து போப்பாக வந்த 2ஆம் அர்பன் பல முயற்சிகள் எடுத்தார். அந்த முயற்சியில் ஒன்று தான் குருசேட் வாஸ். இந்த ஹென்றி யார், இவருக்கும் போப்புக்கும் நடுவில் நடந்த சண்டை என்ன, அதுக்கப்புறமா ஹென்றி வந்து அதை எப்படி மாற்றி அமைச்சார், இது எல்லாத்தையுமே குருசேட் வார் சீரீஸில் டீட்டெயிலாக பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பெரிய அளவுக்கு பவர் இருந்த போப்புக்கு அதுக்கப்புறமா பவர் குறைய ஆரம்பிக்குது. ஆனால் அப்போவும் பெரிய செல்வாக்குள்ள ஒரு பதவியாக தான் இந்த போப் பதவி இருந்துச்சு. போப்புடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே மட்டுமே ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இட்டலி இருக்கு இல்லையா, இந்த இட்டலியில் இருக்கக்கூடிய மத்திய பகுதி முழுக்க போப்புடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. இதை பாப்பால் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிகளில் இருந்து நேரடியாக வரி வசூல் செஞ்சார் போப். அவருக்குன்னு தனி இராணுவம் இருந்துச்சு, பெரும் படையோடு அவர் இருந்தார். 1790 அப்புறமா இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. போப்புடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளை மீட்டெடுத்து இட்லியோட ஒன்றா இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுங்கிறது தொடங்குச்சு. அந்த இயக்கத்துடைய எழுச்சிங்கிறது போப்புடைய ஆதிக்கத்தை குறைக்க ஆரம்பிச்சது. அந்த இயக்கத்துடைய எழுச்சியால் போப் தன்னுடைய அதிகாரத்தை பெரிய அளவுக்கு இழந்தார். வேட்டிக்கனுடைய கைதியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ போப்பாக இருந்த 6ஆம் பியோஸ் அப்படிங்கிறவர் சொன்னார். அவருக்கு அப்புறமா வந்த அத்தனை போப்களும் அதே நிலைப்பாடை தான் எடுத்திருந்தாங்க. 1870 அப்புறமா போப்புடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது 44 ஹெக்டர் இருக்கக்கூடிய வேட்டிக்கன் நகரம் மட்டும்தான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 102லேருந்து 103 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய நகரம் தான் போப்புடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அத்தனை போப்புகளும் இது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையை மாற்றினது யாருன்னா முசோலினி ஒரு ஏத்திஸ்ட், ஒரு டிக்டேட்டராக அதுக்கப்புறம் வளர்ந்தவர். ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது அவர் தான். 1929 போப்புக்கும் இட்லிக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம்ங்கிறது கையெழுத்தாச்சு. முசோலினியுடைய முயற்சியால் அந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. த லேட்ரன் ட்ரீட்டி அப்படின்னு வரலாற்றில் வந்து அதை சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வேட்டிக்கன் நகரம் அப்படிங்கிறது ஒரு தனி நாடாக கருதப்படும். அந்த நாட்டுடைய முழுமையான அதிகாரம் அப்படிங்கிறது போப்பு கிட்ட தான் இருக்கும். அவர் தான் அந்த நாட்டுடைய ராஜாவாக கருதப்படுவார். போப் கிட்ட இருந்து இட்லி எடுத்துக்கிட்ட நிலப்பரப்புகளுக்கு ஈடாக அவருக்கு பணம்ங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுக்கப்பட்டுச்சு. இதன்படி ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறது போப்புக்கும் அவருடைய நிர்வாகத்துக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. தனி ஒரு நாடாக ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிது. இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறிய நாடுகளில் முக்கியமான ஒரு நாடாக வேட்டிக்கன் நாடு அப்படிங்கிறது இருக்குது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அல்டிமேட் மொனார்க்கியாக போப் கருதப்படுறார். வேட்டிக்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் போப்பால் எடுக்கப்படுறதா. போப் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கேட்கப்படும். நடுவில் கவுன்சிலோ இல்லை பார்லிமெண்ட்டோ எதுவுமே இருக்காது. இந்த வேட்டிக்கனுக்குள்ளே போப்புக்கான எல்லா வசதிகளும் இருக்குது. அவருக்கான தனி அரண்மனை இருக்குது, அவருக்குன்னு இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு பல விதமான ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதில் இருக்குது. சொந்தமாக ஒரு ஏரோப்ளைன் அப்படிங்கிறதே போப் ஓன் பண்ணுறார். இதை பாப்பால் ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேட்டிக்கானுக்கான வருமானம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கத்தோலிக்கல் சர்ச்சுகள் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு டொனேஷன் மூலமாக கிடைக்குது. 2024 டேட்டா எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.23 பில்லியன் யூரோ அளவுக்கான வருமானம் வேட்டிக்கனுக்கு கிடச்சிருக்கு. இந்த வருமானத்தில் 40-45% முழுக்க
இந்த டொனேஷன்ஸில் இருந்து மட்டுமே கிடைக்குது. மீதி எல்லாமே வேட்டிக்கனுக்கு சொந்தமான நிலப்பரப்பு, சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ இருக்குது. வேட்டிக்கன் மியூசியமில் இருந்து மட்டுமே பெரிய அளவுக்கான வருமானம் வருது. $100 மில்லியன் அளவுக்கான வருமானம்ங்கிறது அவங்களுக்கு வேட்டிக்கன் மியூசியமில் இருந்து மட்டுமே வருஷத்துக்கு கிடைக்கிது. இந்த வரக்கூடிய வருமானத்தை வச்சு நிறைய சேரிட்டி வேலைகள் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கான, கிறிஸ்தவ மதத்தை மேம்படுத்துவதற்கான வேலைகள் அப்படிங்கிறது செய்யப்படுது. அது போக போப்புக்கான செலவுகளும் பார்க்கப்படுது. மாதத்தில் 33,000 யூரோ அளவுக்கான சம்பளம்ங்கிறது போப்புக்கு ஒதுக்கப்படுது. ஆனால் பல போப்பாண்டவர்கள் அந்த சம்பளத்தை ஏற்றுக்கிறது இல்லை. அதை நற்காரியங்களுக்காக செலவு செஞ்சுருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ஐரோப்பாவை சார்ந்தவர்கள், இத்தாலியை சார்ந்தவர்கள் தான் போப்பாக அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிச்சு. சிரியா நாட்டை சார்ந்தவங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவங்கள்லாம் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதோட இப்போ போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா, அவர் ஒரு அமெரிக்கர். பிறப்பால் அமெரிக்கரான அவர் தான் இப்போ புதிய போப்பாக பதவியில் இருக்கார். ஸோ போப் அதிகமாக கத்தோலிக்க மதத்தினருக்கான தலைவராக தான் பார்க்கப்படுறார். அப்புறம் எப்படி எல்லா கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு பொது தலைவராக பார்க்கப்பட ஆரம்பித்தார் அப்படின்னா, அது 1958 அப்புறமா தான். முதல்ல நிறைய பேருக்கு கிறிஸ்டியானிட்டிலே நிறைய பிரிவுகள் இருக்குங்கிறதே தெரியாது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சிஐசி இருக்காங்க, பெண்டகாஸ்டல்லையே ஏகப்பட்ட பிரிவினர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு பேப்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே பெண்டகாஸ்டல் கீழே வருவாங்க. இப்படி பல வகையான கிறிஸ்தவர்களுக்கான பிரிவுகள்ங்கிறது இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையோடு வழிபாடு நடத்துவாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்னென்னா, இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சு பல விதமான வழிபாட்டு முறை, பல விதமான நெறிமுறைகள் எல்லாமே அவங்களுக்கு மாறுபடும். இவங்க எல்லாருக்குமே போப் ஒரு தலைவராக ஆரம்பத்தில் இல்லை. இப்போவும் அவங்க பர்சனலாக அவங்க தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு மதிக்கத்தக்க ஒரு கிறிஸ்தவ தலைவராக அவர் இருக்கார். போப்பு போடக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் யார் கேட்டுப்பாங்கன்னு பார்த்தா அது கத்தோலிக்கர்கள் தான் கேட்டுப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா போப்பு என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறதுங்கிற மாதிரியான சண்டை தான் இருந்துச்சு. போப்பை எதிர்த்து தான் பல கிறிஸ்தவ டாக்டரைன்ஸ் அப்படிங்கிறதே உருவாச்சு. இது யார் மாற்றினா அப்படின்னா, 1958 1963 வரைக்கும் போப்பாக இருந்த 23ஆம் ஜான் தான். இவர் ரொம்ப ஒரு ரிஃபார்மேஷன்ஸை கொண்டு வந்த ஒரு போப். கத்தோலிக்க சர்ச்சில் இருந்த பல வழக்கத்தை மாற்றினவர் இவர். 1958 முன்னாடி வரைக்கும் கத்தோலிக்க சர்ச் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. அதை மாற்றணும்னு யோசிச்சார் போப் 23ஆம் ஜான். என்ன பண்ணார்னா, 2வது வேட்டிக்கன் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலை ஏற்பாடு பண்ணார். இந்த கவுன்சில் அப்படிங்கிறது என்னென்னா, சர்ச்சில் பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு மாநாடுங்கிறது நடக்கும். அந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அடிப்படையில் கத்தோலிக்க சர்ச்சில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்படும். இது அப்பப்போ இந்த கவுன்சில்ஸ் நடக்கும். அப்படி ஒரு கவுன்சிலுங்கிறது இவருடைய பீரியடில் நடத்தப்பட்டுச்சு. அந்த கவுன்சிலை 2ஆம் வாட்டிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவுன்சில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் போப்பை ஒரு பொது பிம்பத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கத்தோலிக்க சபைங்கிறது ரொம்ப ஒரு க்ளோஸ்டான ஒரு சர்ச்சாக தான் இருந்துச்சு. மற்ற கிறிஸ்தவ மார்க்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு வழிபாடுகள் கொண்ட மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி தான் கத்தோலிக்க சபை பார்த்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா போப்புகளும் மற்ற கிறிஸ்தவ டாக்டரைன்ஸ் எல்லாத்தையுமே திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களோட அண்ணன் தண்ணி புழங்காமல் தான் இருந்தாங்க. ஆனால் ஜான் என்ன பண்ணார்னா, அவங்களையும் இணைக்கணும், அவங்களுடைய மத வழிபாடையும் நம்ம மதிக்கணும், அவங்களுடைய குரலாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்தவத்தோடு மட்டும் நிற்காம மற்ற மதத்தினரையும் நம்ம மதிக்கணும், மற்ற மதத்தினருடைய குரலுக்காகவும் நம்ம பேசணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சார். அதே மாதிரி சர்ச்லேயும் நிறைய பழக்கத்தை மாற்றினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கத்தோலிக்க சர்ச்லேயும் லத்தீன் மொழியில் தான் ப்ரேயருங்கிறது இருக்கும். தமிழில் இங்கிலீஷ்லலாம் பாட்டெலாம் பாடுவாங்க, ஆனால் ப்ரேயர் அப்படிங்கிறது லத்தீன் மொழியில் தான் இருக்கும். பைபிள் வாசிக்கப்படுறது கூட லத்தீன் மொழியில் தான் வாசிக்கப்படுறதா இருக்கும். ஃபாதர் பார்த்திங்கன்னா நேராக ஆல்டரை பார்த்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பார். மக்களை பார்த்து அவருடைய உரையோ ப்ரேயரோ இருக்காது. இது எல்லாத்தையும் மாற்றினார் ஜான். அவங்களுடைய தாய்மொழியிலேயே ப்ரேயர் பண்ணலாம், உள்ளூர் மொழியிலேயே ப்ரேயர் பண்ணலாம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தார். அதே மாதிரி ஆல்டரை பார்த்து ஃபாதர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதை மாற்றினார். மக்களை பார்த்து ப்ரேயர் பண்ணுங்கள், மக்களோட பேசுங்க அப்படின்னு அதை மாற்றினார். அதை மாற்றினதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணக்கூடிய தன்மைங்கிறதே சைக்காலஜிக்கலாக மாறிச்சு. இப்படி பல மாற்றங்களை ஜான் தான் கொண்டு வந்தார். இது போப்பு மேலே ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு புதிய பார்வையும் உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் 1978 2005 வரைக்கும் போப்பாக இருந்த 2ஆம் ஜான் பால் அதை வேறு இடத்துக்கு கொண்டு போனார். இப்போ வரைக்கும் இருக்கிற போப்புகள்லேயே அதிகமாக பயணங்கள் செஞ்சவர் இவர் தான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பண்பாடுகள் நிறைந்த மக்களோட போய் நேரடியாக பேசினார். இப்படி அவர் பல விஷயம் செஞ்சதாலேயே இவர் என்ன தேவையில்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அவர் அசாசினேட் பண்ணுறது கூட முயற்சி நடந்துச்சு. ஆனால் தன்னை சுட வந்தவரையே அதுக்கப்புறமா மன்னிச்சாரு போப் ஜான். அப்படி அவர் எடுத்த பல முன்னெடுப்புகள் போப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி, அவர் மதிக்கத்தக்க ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு இமேஜை உருவாக்குச்சு.
கிறிஸ்தவம் கடந்து கூட உலக மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு பதவிக்கு போப் நகர்ந்தார். அவருக்கு அப்புறமா வந்த அத்தனை போப்களும் அந்த நிலைப்பாடுலேருந்து மாறாமல் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆரம்பத்தில் சயின்டிஃபிக்கலாக ஏதாவது ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா இது கிறிஸ்தவத்துக்கு பைபிளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த கண்டுபிடிப்பையும் அந்த தியரியும் முன் வச்ச சயின்டிஸ்ட் எல்லாரையுமே தண்டிச்சிருக்காங்க போப்கள். கலீலியோலாம் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். அப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுத்ததெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி ஜான் பாவலுக்கு அப்புறமா வந்த போப்கள் அதை வெளிப்படையாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்துடைய மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சர்ச்கள்லையும் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, பல விஷயங்களை சேர்த்தாங்க. இப்படி போப்கள் எடுத்த அந்த நகர்வுங்கிறது அவங்கள ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்த்திருக்கு. மெடிவல் காலத்தில் போப்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருந்துச்சோ அதே அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இன்றைய சூழலில் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கான ஆளுமை அப்படிங்கிறது போப்களுக்கு இருக்குது. அதனால தான் போப்கள் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவங்களை உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள்ங்கிறது உலக அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கான வலிமை பெற்றது. இந்த பாலிடிக்ஸ் செக்டாரை புரிஞ்சிக்காம தான் நம்ம ட்ரம்ப் அவர்கள் விளையாடுன்னு விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களே அவர் மேலே கோவத்தில் தான் இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் விளையாடுறதை சரியாக பயன்படுத்தி ஈரான் வேறு லெவலுக்கு விளையாடுறாங்க. போப்புடைய கருத்தை ஏற்று ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு போட்ட இமேஜுக்கு ஈரான் ரொம்ப வெளிப்படையான கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான தூதராக கருதப்படுறாரு, அவரை இப்படி தவறாக சித்தரிச்சிருக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. இட்லி நாட்டுடைய பிரதமர் போப்புக்கு சப்போர்ட்டாக அமெரிக்காவுடைய அதிபரான ட்ரம்ப்புக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதையும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு ட்வீட் அப்படிங்கிறத ஈரானுடைய ஒன் ஆஃப் த எம்பசி போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இப்படி பேசுனதுனால உங்கள் ஃப்ரெண்டு உங்களை விட்டு கோச்சிட்டு போயிட்டாருன்னு கவலைப்படாதீங்க, ஒரு புது ஃப்ரெண்டாக நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கான பாரம்பரியம் இருக்குது, உங்களை மாதிரியே எங்களுக்கும் கவிதைகள்லாம் பிடிக்கும், சாப்பாடுலாம் பிடிக்கும், அதனால் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சண்டை எதுனா யார் ஐஸ்கிரீமை முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஒரு ஃபன்னான ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்படி ஈரான் கிடைக்கிற கேப்லலாம் கோல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் எங்கெங்கெல்லாம் அவருக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கோ அதெல்லாம் அவரே பலவீனமாக்கிக்கிட்டு இருக்கார். ஈரான் போரில் ட்ரம்ப் வார்த்தை விளையாட்டுகளை வச்சு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரோங்கிற கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப மேலேருந்து வருது. அதை தாண்டி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான எந்த வேலையுமே அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வந்தால் தான் அது உலகத்துக்கே நல்லது. சீக்கிரமாக வந்துருங்கிற நம்பிக்கையோடு காத்துட்ருப்போம். இதில் போப் எப்படி வாக்கின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்ல. நம்ம நாட்டிலையும் இப்போ ஒரு தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது, முக்கியமான தேர்தல் நடக்க போகுது. ஆனால் அந்த தேர்தல் காலத்தில் அடுத்து நமக்கான தொகுதிகளுடைய பங்கீடை பற்றின ஒரு பிரச்சனைங்கிறது எழும்பியிருக்கு. இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன, அதில் நமக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம். காத்துட்ருக்கேன்.